மச்சான், எப்படா மச்சான் உன்னால இவ்வளவு பெரிய தப்பு செய்ய முடிஞ்சது? கொஞ்ச நாள் பழகுன எங்களுக்கு ஜனாமாக்கு இப்படி ஆனதை தாங்கிக்க முடியலடா. நீ எப்படா எல்லாத்தையும் தாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? அதான் ஜனமா உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும்ல. அவங்க யார் வாழ்க்கையிலாவது தப்பான முடிவு எடுத்திருக்காங்களா? அவங்க எப்படி உங்க வாழ்க்கைக்கு எடுப்பாங்க? ஏன் அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. தமிழ் சிஸ்டர் நல்ல பொண்ணு தானே, எதுக்குத்தான் இப்படி வெறுத்து ஒதுக்குறீங்க? தமிழ் சிஸ்டர் மேல ஜனமா எவ்வளவு உயிரா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே அத்தான். தெரிஞ்சும் எப்படியே தான் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறீங்க? இங்க பாரு சேது, அவனுக்கு அதெல்லாம் பெருசே கிடையாது. அவனுக்கு அவனோட சந்தோஷம் நிம்மதி அது மட்டும் தான் முக்கியம். மத்தவங்கள பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. இங்க பாரு மச்சான், இப்ப சொல்றேன்டா, உன்னோட அம்மா அப்பாவை விட பெரியவங்கடா உன் பாட்டி. ஒரு மனுஷி இந்த வயசுல நிம்மதியா உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கணும்டா. ஆனா ஜனாமா இன்னைக்கு வரைக்கும் மிஷின் கணக்கா ஓடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாருக்காக? அவங்களுக்காகவா? இல்லடா, உனக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க தலைமுறைக்காக. அவங்களை இப்படி படுத்த படுக்கை ஆக்கிட்டியேடா. உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க அசிங்கமா இருக்குடா. திட்டுறா, திட்டு, என்ன வேணாலும் திட்டு. நீ திட்டுற அத்தனை வார்த்தைக்கும் நான் தகுதியான ஆள் தான்டா. டேய், உங்களுக்கு மட்டும்தான் ஜானு பேசா, எனக்கு பெருசு இல்லையா? நான் எதையும் வெளிக்காட்டிக்காம இருக்கேன்ல, அதனால உங்களுக்கு புரியல. டேய், ஜானு தாண்ட என் உயிர். இந்த உலகத்துல என்னை யாராலையும் கட்டாயப்படுத்தி எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்ய வைக்கவே முடியாதுடா. ஆனா ஜானுவால முடியும்டா. அவங்க சொன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏன்னா அவங்க தாண்டா எனக்கு எல்லாமே. என்னோட பலம் பலவீனம் ரெண்டுமே ஜானு தாண்டா. இன்னைக்கு என்னாலேயே ஜானுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுடா. நான் உள்ளுக்குள்ள குமரிக்கிட்டு இருக்கேன்டா. எனக்கு அப்படியே கத்தி அழணும்னு தோணுதுடா, ஆனா முடியல.